ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூச்செடி தான். வாங்க பூச்செடியை பார்க்கலாம். முதல்ல என்னோடய ஃபேஸை நான் காமிச்சிடுறேன். நல்லா கிளியராக தெரியுதா? எண்ணெய் தேய்ச்சதுனால கொண்டு போட்டிருக்கேன், ஊறணும் இல்லையா, அதனால தான். இப்போ இவன் தான் என்னோட தம்பி. பாப்பா தள்ளி வாங்க பாப்பா. முதல்ல செடியும் இருக்குது, மரமும் இருக்குது. முதல்ல இந்த பீஸாக காட்டிட்டு வர்றேன். முதல்ல மாங்காய் செடி. ஐ லைக் மாங்காய். இது மாங்காய் செடியா எனக்கு தெரியல. மாங்காய் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பலாம். அப்படியே வெயில் படுது. நெக்ஸ்ட் செடி அது ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு பெரிய முருங்கை மரம் வந்திருக்கு. இது அப்பத்துலேருந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? பெரிய என்னது தான் கிளார் அடிக்கிறது, அதனால தான் நான் பண்ணுறேன். ஏம்மா இது கல் மேடும் பள்ளமாகவும் இருக்குது. என் கால் மேடும் பள்ளமாகவும் சேரச்சகதாமாவும் ரோட்டில் பக்கச்செருவில் செம்மையாக சேரச்சகதமாவும் பெருசாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி ஃபோட்டோ எடுத்துன்னுக்குறோம் தாத்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி, அந்த மரத்துலேயே ஒரு குட்டியான சின்ன செடி வளர்ந்துருக்கு. முருங்கை செடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளியாஞ்செடி. என்ன காட்டு? புளியாஞ்செடி. இவதான் என் தங்கச்சி. இவ என்னோட தங்கச்சி. இவதான் என் தங்கச்சி. ஹாய் காட்டு. கோவம் என் மேல கோவமா உனக்கு? இவளை ஜூம் பண்ணி காட்டணும்னா அவ்வளோ அழகா இருப்பா. வா, சூப்பராக இருக்கா. இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடி புளியாங்காய் செடின்னு எனக்கு தெரியல. என்ன செடி? தொட்டாசி இல்லைங்க, இது கூட இங்கே இருக்காது. புளியாங்காய் செடி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். இப்படி ஒன்றும் ஆட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஆட்டக்கூடாது. தொட்டாசி இல்லைங்களா? இல்லை, இது புளியாங்காய் செடி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நிறைய செடிலாம் இருக்குது. இந்த சைடு முதல்ல காட்டணும். நெக்ஸ்ட் அந்த வயசு காட்டு. நெக்ஸ்ட் இது மாங்காய் செடி. கன்ஃபார்மாக மாங்காய் செடி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மல்லிகைப்பூ செடி. இங்கே ஃபுல்லாக செடி தான் வைக்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக வயசாக செடி தான் வைக்க போகிறோம். இந்த ஒரு சந்து பூவும் சின்னதாக காட்டுறேன். நான் கொஞ்சம் சின்னதாக காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். இந்த அளவு தான் சந்தே. இதுக்குள்ளே போனோம்னா எங்கள் தாத்தாயால் திட்டுவாங்க. அதனால் நாங்கள் போய் காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த சந்துக்குள்ளே செம்மையாக செடிலாம் பூவாக அழகாக வைக்க போகிறோம். கல்லெல்லாம் இருக்குது. இதுக்கு வழி இருக்குது. எங்கள் பின்னாடி சைடு தான், பின்னாடி சைடு செடிலாம் காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் செடி தான் இருக்கும். இங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக அதே ஓனஸ்லாம் வளருது. இது ஓனாக வளருது. இதுதான் துளசி செடி. துளசி செடின்னு சொல்லுவாங்க. ஆமாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே டீம்னா விநாயகர். அம்மா தள்ளு பாப்பா, தள்ளு பாப்பா. சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த சைடு திரும்பினோம்னா ஒரே எம்டி பிளேசஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைடு அல்சோ எம்டி பிளேசஸ் தான். இந்த நேரத்தில் ஃபோட்டோவும் வச்சுருவாங்க, ஐயப்பன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே எடுத்துட்டேன். இங்கே ஒரு அழகாக இப்போ செடி வச்சுட்டு ஒரு சேர் ரெடி பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் பாலஞ்சிருக்கு, அழகாக பெயிண்ட் வச்சு டெக்கரேட்டிவாக பண்ணிடுவாங்க. சேர் இங்கே ஒன்று வச்சுருவாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு சின்ன செடியெலாம் காட்டுது. வாங்க வாங்க வாங்க. வா, இதெல்லாம் சின்ன 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 செடி. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்குலாம். ஆமாம், சூப்பராக வந்திருக்கு. இந்த கல்லை நம்ம எடுத்துட்டோம்னா அழகாக இருக்குது பாருங்க. வா, சின்ன சின்ன குட்டி குட்டி செடி தான். இவ்வளோ செடி தான், வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் வாவ், அழகாக இருக்குது பார்க்கவே. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங். வாவ், ஐ லைக் திஸ். இந்த அளவு இருக்கு. அம்மி பக்கத்தில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்கும், சின்ன செடி. ரொம்ப வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது. இதுவும் இதுதான் இந்த லெவல் தான். இதோட சின்னதாக எனக்கு தெரியும். அதை நான் ஜூம் பண்ணிட்டேன். இதுதான் சாமி, எங்களோட சாமி. இந்த மரத்தும் மாங்காய் மரம். இது முதல்ல இந்த மரம் இருக்கு. இந்த சாமி மேலே, அந்த மரத்து மேலே பூ கட்டியிருக்காங்களே, அது வேப்பிலை மரம். இந்த சாமி ஃப்ரண்ட்லாம் காட்டுறேன். இதுதான். தள்ளிவா ஆசு, தள்ளிவா பிங்கி, தள்ளுவா. பக்கத்தில் காட்டு. எங்கள் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன சாமின்னு உங்களுக்கு தெரியும்ல? இந்த அந்த நான் கொஞ்சம் கீழ் இது இருக்கு பார்த்தீங்களா? இது எங்கள் அப்பா தான் கையால் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார். சூப்பராக இருக்குல்ல? அது பக்கத்துலேயே ஒரு மரம், ரொம்ப அழகான சூப்பரான மரம் இருக்குது. இது ரொம்ப தடிசான மரம். இதோட தடிஸ் ஃபோனில் பார்க்க தான் உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தடிசாக ஏறும். பூனை அந்த மரத்தில் ஏறாது, வேறு மரத்தில் தான் ஏறும். பூனை அது வேற ஒருத்த மரத்தில் தான் ஏறும். அது பூனையோட மரம். அதுலேயே பூனைக்கு வீடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதுவும் பக்கத்து தெரு அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த வீடெல்லாம் பக்கத்து தெரு வீடு. பக்கத்து தெரு மாடி வரையும் போகும். வா, சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா, கொஞ்சம் இப்படி பின்னாடி வந்தோம்னா ஒரு நெல்லிக்காய் செடி அழகாக வந்திருக்கு. இப்போ தான் முளைச்சாங்க, அதுக்குள்ளே வளர்ந்துடுது. இது நெல்லிக்காய் பறித்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்துலேயே ஒரு இலை செடி. அது என்ன இலைன்னு எனக்கு தெரியல. அது அப்படியே ஒரு வீடை சுற்றி வர்ற மாதிரி நான் காட்டிகிட்டு இருக்கேன். சுற்றி வருது தான். நான் அப்படி சின்ன சின்ன செடி காட்டி ஒரு லெஃப்ட் அப்படியே இப்படி வந்துட்டு அந்த சாமியை காட்டிட்டு இப்படி திரும்ப என்ன தள்ளிவா பாப்பா, செடியை காட்டணும் பாப்பா. வீடு கட்டிட்டு இருக்காங்க, நல்லா செங்கல் இருக்குது. சூப்பராக வளருது. அது பக்கத்திலேயே அது கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஒரு உடச்சக்கலன்ற கொய்யாக்காய் செடி வளருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கொஞ்சம் பக்கத்துலேயே டேப் அழகாக வச்சுருக்காங்க. சைக்கிள் எங்கள் தாத்தா சைக்கிள் நாங்களே ஓட்டுவோம். அந்த டேப் பக்கத்துலேயே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த செடி ஆட்டம்தான். ஆனால் அது கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. அது சாண்டல் அண்ட் க்ரீன், டார்க் க்ரீன். அது பக்கத்துலேயே ஒல்லியான தின்னு கொய்யாக்காய் செடி வளர்ந்துருக்கு. அது ஸ்ட்ரிக்டாக அதுக்கப்புறம் தான் கொய்யாக்காய் செடி பக்கம்னா ஸ்கூட்டி இருக்குது. அது லைன் பைப் இருக்குது. இது பாத்ரூம் இருக்குது. அப்படியே பாத்ரூம் போய் வந்தோம்னா இந்த மரம் வருது.
முருங்கை மரம் சூப்பராக வருது. பாத்ரூம் இதான் பாத்ரூம். அது வந்து 2 பாத்ரூம். இது 2 பாத்ரூம். இது பார்த்திங்கன்னா 1 பாத்ரூம். நல்லா கிளியராக தெரியுதான். ஷவர் போடுவாங்க இனிமேல் தான். கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு. இது ட்ரைனேஜ் கனெக்ஷன். கொஞ்சம் கனெக்ஷன். அதுக்கப்புறம் கேட் வந்தாச்சு. வெளியே போகிற கேட்டும் வந்தாச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினோம்னா இப்படி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா வீடு. நான் சொன்னல அதே செடியை பாருங்கள். அந்த மல்லிகைப்பூ செடி, மாங்காய் செடி, புளியாங்காய் செடியெலாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதே வழி எப்படி வருது, இவங்க திரும்பியும் இப்படி வந்தாங்கன்னா அந்த வீடியோ தெரியுதே, அது அந்த கிளியராக தெரியுதேன்னு பார்க்காதீங்க. மருதாணி வச்சேன். நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சும்மா வச்சேன், ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வச்சு விட்டேன். நல்லா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய்.